எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எழுதப்போகும் இந்த பரீட்சை A-level O-level எக்ஸாம்ஸ் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்திலே வருகிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நான் உனக்கு துணை நிற்பேன், நான் உனக்கு ஆலோசனை வழங்குவேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், நீ எழுத வேண்டிய வகையிலே உன்னை நான் எழுத வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயத்தை தருவேன் என்றும் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள், அவர்களுடைய எதிர்காலம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன பாக்கியம் இருக்கிறதோ அத்தனையும் சிறு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், ஏனென்றால் அவர்கள் முழு நம்பிக்கையும் என் மீது வைத்திருக்கிறார்களே என்று சொன்னார். ஆம், அவரிடம் வந்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களில் எடுத்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் இயேசு உங்களை அணைத்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களது பரீட்சை பயம் எல்லாவற்றையும் நீக்குவார். அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும்படி செய்து அருமையாக எழுதும்படி செய்வார். நீங்கள் எழுத வேண்டியதை அவர் கூட இருந்து கற்றுக் கொடுப்பார். இயேசு உங்களுக்கு துணை நிற்பார். இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை நம்பும் உனக்கு நான் வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாக இந்த பரீட்சைக்குள் போங்கள். இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ண போகிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட வருவது மட்டுமல்ல, உங்களுக்குள் வந்து தங்குவது மிகவும் அவசியம். அவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவரே உங்களுக்கு பலனாக இருப்பார், பயத்தை நீக்கி சமாதானமாக இருப்பார். அவரே உங்களுக்கு ஞானமாக இருப்பார், உங்களுக்கு அறிவாக இருப்பார், உங்களுக்கு ஜெயமாக இருப்பார். ஆகவே இப்பொழுதும் உள்ளத்தை திறந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்வீர்களா? நான் பரீட்சை எழுத போகிறேன், என்னுடன் வருவார் இயேசு. நான் பாடம் படிக்க போகிறேன், என்னுடன் வருவார் இயேசு. இயேசு இயேசு என்னுடன் வருவார் இயேசு. நான் ஜெயத்தை பெற போகிறேன், என்னுடன் வருவார் இயேசு. இயேசு இயேசு என்னுடன் வருவார் இயேசு என்ற நம்பிக்கையோடு இயேசு என்னோடு வருகிறார் என்ற நம்பிக்கையோடு அவரை உள்ளே நீங்கள் பெற்று எல்லா பாவத்தையும் எல்லா குறைகளையும் இயேசுவிடம் அறிக்கை செய்து அவர் உங்களை பரிசுத்தம் பண்ணும்படி முதலாவது வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணும் பொழுது இயேசு உங்களுக்குள் தங்கி உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, பரீட்சை எழுத போகும் அது பிள்ளைகளை எல்லா பாவ செயல்களிலிருந்து, பாவ எண்ணங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து விடுதலை செய்யும்படி உமது தூய இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். இந்த வினாடியிலிருந்து நீர் உள்ளே அவர்களுக்குள் இருப்பதை அவர்கள் உணரட்டும், அவர்கள் இருதயத்திலே நீர் இருப்பதை உணரட்டும். எல்லா பயமும் நீங்கட்டும், தனிமை உணர்வு நீங்கட்டும், சமாதானம் வரட்டும், பலன் வரட்டும். நீர் உமது பிள்ளையை ஆளுகை செய்யும் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், வெற்றியை தாரும். இந்த பரீட்சையில் உயர்ந்த மதிப்பெண்களை தாரும். எல்லா பாடங்களும் எல்லா கேள்விகளும் அறிந்ததாகவே இருக்கட்டும் அப்பா. அதை எழுதும்படியான பலன் உமது பிள்ளைகள் மீது இறங்கச் செய்யும். கரங்களை இறுக பிடித்து கொண்டு நீரை எழுதும் நிறைய மார்க்கை கொடுத்து வெற்றியை தாரும். அடுத்து படிக்கவும் வாசலை திறந்தருளும். வாழ்க்கையில் உயர அருள் புரியும். நீர் கூடவே இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் மது பிள்ளையை மது பொறுப்பில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். God bless you.